ஹலோ டீச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம டே வீக் 4 தீம் 4ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற கதை. அதுக்கு முன்னாடி நம்ம தீம் 3ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு டைம் ரீகால் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ப்ரீ பிரைமரி சில்ட்ரனுக்கு நீங்கள் சொல்லும் பொழுது ஹியரிங் விஸ் லிசனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லலாம். அதுவே நீங்கள் பிரைமரி சில்ட்ரனுக்கு எடுத்துகிட்டு போகும்போது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹியரிங் அண்ட் லிசனிங் சொல்கிறது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னும் கேட்கலாம். எந்தெந்த வகையில் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுது அப்படிங்கிறதையும் கேட்கலாம். அதே போல் யார் சொல்லும்போது லிசன் பண்ணலாம், எந்த விஷயங்களை கேட்டால் மட்டும் போதும் அப்படிங்கிற பாகுபாடையும் நம்ம வந்து பிரைமரி சில்ட்ரனுக்கு ரொம்ப நல்லா புரிய வைக்க முடியும். தட் மீன்ஸ் இப்போ ஒரே டைமில் நம்மளோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம டீச்சரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா டு whom we have to listen first, to whom we have to give importance, the priority setting, இது எல்லாத்தையும் அப்படியே அதனோட எக்ஸ்டென்ஷனாக அந்த கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுறது மூலமாக பிரைமரி சில்ட்ரனுக்கு மோர் இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால் கொடுக்க முடியும். ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தீம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது தீம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவேன். டீச்சர்ஸோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான ஒரு கதை. இது விருது பெற்ற ஒரு கதை. கொங்கணி அப்படிங்கிற ஒரு மொழியிலிருந்து ஹிந்தியில் மொழியாக்கம் செய்யப்பட்டு அதை வந்து மறுபடியும் தமிழில் மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. மொழியாக்கம் செய்தவர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஆத்தர் பண்ணியிருக்காரு, மொழியாக்கம் பண்ணியிருக்காரு. வகுப்பு தலைவன் அப்படிங்கிற அந்த தலைப்புல நிறைய கதைகள் தொகுக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு கதையை மட்டும் சூஸ் பண்ணி இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். கிளாஸ் ரூம்ல டீச்சர்ஸ்க்கு மத்தியில் ஒரு டீச்சர்ஸ் ரூம்ல வந்து ஒரே பரபரப்பு. எப்போ பார்த்தாலும் இந்த கிளாஸுக்கு போனால் மட்டும் ஒரே சலசலப்பாக இருக்கு, இந்த பையனோட ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஒரு டீச்சர் புலம்பிகிட்டே ஸ்டாஃப் ரூம்குள்ளே என்டர் ஆகிறாங்க. அப்போ இன்னொரு டீச்சர் வந்து இந்த கிளாஸ் செக்ஷன், இந்த கிளாஸ் இந்த செக்ஷனா, அப்போ அந்த ஸ்டூடெண்ட் நியூவாக வந்திருக்கானே அந்த ஸ்டூடெண்ட் தானே சொல்றீங்க, ஒரே தலைவலி அவன் செய்யாத ரகலையே கிளாஸ்ல இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு நான் என்ன ஆனாலும் சரி பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆக போறேன், அந்த பையனை முதல்ல இனிமேல் ஸ்கூல்ல இருந்தே வர வேண்டாம்னு சொல்லிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி போய் பிரின்சிபல் ரூம்ல வெயிட் பண்ணலான்னு போகும்போது முன்னாள் தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடியவங்க சுனிதா அப்படின்ற மேடம் வந்து வராங்க. ஏதோ வேலையா ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, என்னங்க போகுது, இப்படி இந்த மாதிரி நியூ அட்மிஷன் ஒரு பாய் வந்திருக்கான், இந்த மாதிரி எல்லாம் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவங்க ஒரு புன்முறுவலோட எந்த விதமான அலட்டலும் இல்லாமல், ஸோ இதே மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஹேண்டில் பண்ணதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன், அவனை பேசாமல் கிளாஸ் லீடர் ஆக்கிடுங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு ஒரே லைனில் முடிச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் ஃபேஸை பார்த்துக்கிறாங்க. என்ன இந்த மாதிரி ஒரு பையனை கிளாஸ் லீடர் ஆக்குறதா அப்படின்ட்டு, என்னங்க மேடம் சொல்கிறீங்க, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எஸ் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு சச் அ சைல்டு வெரி செவரல் இயர்ஸ் பேக். அப்போ நாங்கள் எடுத்த ஒரு முடிவு வந்து இந்த மாதிரி தான். ஸோ தலைமை பொறுப்பை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் மானிட்டராக அவங்க மாறும் பொழுது யாருமே சொல்லாமல் அவங்களே தன்னைத்தானே மாற்றிப்பாங்க. அப்போ நீங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மதிச்சாகணும் அப்படிங்கிறது, ஐ மீன் தட் இஸ் அ வேல்யூபிள் சஜஷன் ஃப்ரம் அ வேல்யூபிள் பர்சன் அப்படிங்கிறத மறுக்க முடியல. ஸோ அவங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இவங்க எல்லாரும் கூடி பேசி மற்ற டீச்சர்ஸும் இவங்க சுனிதா மேடமோட டெசிஷனுக்கு கீழே எல்லாருமே பேசி ஒரு ஃபர்ம் டெசிஷன் எடுத்துடுறாங்க. ஓகே, இந்த கிளாஸ்க்கு அவனுக்கு டிசி கொடுத்து அவனை அனுப்பலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், அதுக்கு பதிலாக இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ அவனை அந்த ஈவினிங் ஆகிடுது, அவனை கூப்பிட்டு கிளாஸ் ரூம்லேருந்து அவனை வர சொல்லுங்கள் அப்படி பிரின்சிபல் ரூம்க்கு பிரின்சிபல் ரூம்க்கு வரான். ஸோ பிரின்சிபல் வந்து விஷ் பண்ணுறாரு, வெரி ஹாப்பி டே கிரீஷ் அவன் பேர். கிரீஷ், நாங்கள் வந்து சோலம் டெசிஷன் எடுத்திருக்கோம், இனிமேல் நீங்கள் தான் வந்து உங்கள் கிளாஸுக்கு கிளாஸ் லீடராக இருக்க போகிறீங்க நாளையிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அவன் நடந்து வரும்போதே பெரிய ஒரு தாதா ஸ்டைலில் தான் வந்தான். என்ன பிரச்சனை இன்னைக்கு பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸில் சில்ட்ரன்ஸ் வேகமாக காலையில் வந்துட்டு இருக்கும்போது, இல்லை இன்டர்வெல் முடிஞ்சோ எப்பயோ வந்துட்டு இருக்கும்போது நடுவில் கொண்டு போய் காலை வச்சுருக்கான். ஸோ அந்த சில்ட்ரன் வேகமாக வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது காலை வச்ச உடனே எல்லாம் விழுந்திருக்காங்க. இந்த அளவு ராவடி பண்ணிட்டு இருக்கிற ஒரு சைல்டை வந்து இவங்க சொன்னோன்னா அவனாலேயே நம்ப முடியல. அவனோட ஹேர் ஸ்டைலு, தெர் இஸ் நோ க்ளீன் யூனிஃபார்ம், எதுவும் இல்லை.
ஸோ இத கேட்டு அவனாலயே நம்ப முடியல. "நானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ உடனே அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து, "எஸ் நீ தான். உண்மைய தான் சொல்றோம். நாளைக்கு வந்து நீ கிளாஸ் லீடர்ங்கிறத நான் கிளாஸ்ல இன்ஃபார்ம் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நவ் யூ கேன் கோ ஹோம்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு ஒண்ணும் நம்பவே முடியல. உடனே கிளாஸ் ரூம்ல போய், "நான் தான் லீடர் நாளையிலிருந்து. நான் சொல்றத தான் நீங்க எல்லாரும் கேட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு, "என்ன இவன் லீடரா? சும்மா சொல்றான் போல இருக்கு." அப்படின்னு நினைச்சிருக்காங்க. The very next morning பார்த்தீங்க அப்படின்னா, before the bell rang, he arrived the school with proper clean, neat uniform and all the hair cuts எல்லாம் நீட்டா பண்ணி, ஹோம் ஒர்க்ஸும் அந்த அன்னைக்கெல்லாம் பண்ணி, புக்ஸ் எல்லாம் நீட்டா கவர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான். ஸோ இத பார்த்த உடனே எல்லா ஸ்டூடண்ட்ஸும் வாயடைச்சு போயிருக்காங்க. என்ன கிரீஷா இந்த மாதிரி நீட்டா வந்திருக்கான். டைமுக்கு முன்னாடியே வந்துட்டான். எப்பவுமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான பிஹேவியரே இருக்காது. இன்னைக்கு என்னன்னா ரொம்ப நல்லா படிக்கிற பையன் மாதிரியான பொலிவு அவனுடைய முகத்துல தெரிய ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் டேவே. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், "இன்னைக்கு இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் தான் லீடர். இன்னைக்கு வந்துட்டேன். சீக்கிரம் வந்துட்டேன் பாருங்க. இனிமேல் நீங்க என்ன ஃபாலோ பண்ணி தான் நடக்கணும். நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நீங்களே பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புக்ஸ் எல்லாம் நீட் அண்ட் டைடி, ஹோம் ஒர்க்ஸ் டன், ஷூஸு எல்லாம் நீட்டா போட்டிருக்கான். வெல் ஹேர் கட் க்ரூம்டு பாயா இருக்கிறான். இதெல்லாம் பார்த்த உடனே எல்லாரும் ஷாக் ஆகி அமைதியா இருக்காங்க. கிளாஸுக்கு மேம் வரும்போது பெல் ரேங் ஆகி ஹோல் கிளாஸும் கப் ஷிப்புன்னு இருக்குது. அதிர்ச்சியை தாங்க முடியாம. இத வந்து பார்த்த உடனே, "ஓ! உங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சா? ஹேப்பி மார்னிங். ஸோ ஐ அம் கோயிங் டு அனௌன்ஸ் தட் கிரீஷ் இஸ் த கிளாஸ் லீடர் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ்." அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்தோன்னா, "ஐ ஹோப் யூ ஹேவ் காட் த நியூஸ் பிஃபோர் த்ரூ த கிளாஸ் லீடர்." அப்படின்ட்டு நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு தெரியுது. ஸோ லீடர்னால இன்னைக்கு கிளாஸே ரொம்ப கண்ட்ரோலா இருக்கு. கிவ் ஹிம் அ கிளாப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாரும் கிளாப் பண்ணி முடிச்ச உடனே அன்னிலிருந்து அவன் மேடமோ அவங்களோட பிரின்சிபலோ எப்படி அவங்க கிட்ட சொன்னாங்களோ, விஷ் பண்ணாங்களோ எல்லாருமே, அவனை லீடர் ஆக்கணும் அப்படிங்கிறதுல ஒருமித்த கருத்தோடு இருந்தாங்க அப்படிங்கிறத அவன் உணர்ந்த உடனே தன்னைத்தானே இம்மீடியட்டா மாத்திக்கிட்டான். ஃபர்தரா அவனை பார்த்து மத்தவங்களும் எல்லா சேஞ்சஸையும் அவங்களுக்குள்ள செய்ய வேண்டிய சேஞ்சஸை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு அவார்ட் வின்னிங் ஸ்டோரியா இருக்கிறதுனால, இதை ஒரு கதையா மட்டும் பார்க்காம டீச்சர்ஸ் வந்து அனுபவமிக்க ஆசிரியர்களுடைய ஒரு முதுமொழியாக நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். நம்மளோட கிளாஸ்லயும் சில தவிர்க்க முடியாத பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியாத இஷ்யூஸை இந்த மாதிரி கதைகளின் மூலமாக நம்மளும் அதை நடைமுறைப்படுத்தி அந்த மாற்றங்களை நம்ம எளிதாக நம்மளுடைய கிளாஸ்லயும் செயல்முறைப்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஸோ அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திக்கலாம். இது வந்து நீங்க டிசிப்ளின் அப்படிங்கிற தீம்க்கு கீழே இந்த ஸ்டோரியை வந்து நீங்க வச்சுக்கலாம். திஸ் இஸ் மென்ட் எஸ்பெஷலி ஃபார் டீச்சர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றதை விட டீச்சர்ஸ் கிட்ட சொல்லும் போது இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கும். சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்யூ.